Hello all, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தியரம் prove that a tree with n vertices has n minus 1 edges. ஸோ ஒரு ட்ரீனா என்ன? இட்ஸ் a connected graph with no cycles and no circuits. அதுதான் a tree. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ட்ரீ you are going to consider a tree with n vertices. ஓகேவா? அதில் எத்தனை நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணணும். லைக் n minus 1 நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணலாம். இண்டக்ஷன் மெத்தட் என்ன பண்ணுவோம்? இனிஷியலாக ஃபார் 0 or 1 or 2 அந்த மாதிரி சின்ன நம்பர்ஸ்க்கு வி வில் பி ப்ரூவிங். நமக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ்க்கு லைக் நம்ம வந்து 0க்கு ப்ரூவ் பண்ணலாம். இட் இஸ் n minus 1. n is equal to 1ன்ற கிராஃபுக்கு ப்ரூவ் பண்ணலாம். n is equal to 2ன்ற கிராஃபுக்கு ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சில ட்ரீஸுக்கு ப்ரூவ் பண்ணலாம் இல்லையா இது ஸ்டார்ட். ஸோ அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம ஒரு அசம்ஷன் கிரியேட் பண்ணுவோம் இண்டக்ஷன் ஹைப்போதசிஸில். கரெக்டாக இட் இஸ் ட்ரூ ஃபார் திஸ் பர்டிகுலர் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஆர் இந்த பர்டிகுலர் நம்பர் ஆஃப் வேல்யூஸ்னு ஒரு வேரியபிள் கொடுப்போம். அதுக்கடுத்து அதிலிருந்து அதை அசம்ஷனாக வச்சுட்டு நம்மளோட மெயின் கோலை வந்து மெயின் தியரம் வந்து ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு ஃபாலோ ஹியர். இங்கே வந்துட்டு n is equal to 1, n is equal to 2 and n is equal to 3க்கு நம்ம ப்ரூவ் பண்ணிட போகிறோம் இந்த தியரமை. லைக் அந்த ட்ரீக்கு வந்து n வெர்டிசஸ் இருந்துச்சுன்னா n minus 1 எட்ஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ n is equal to 1 அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் வெர்டிஸ் என்னது 1 தான். கரெக்டாக? அப்போது நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இங்கே இந்த ட்ரீ இது ஒரு ட்ரீ தானே. ஸோ இதில் ஏதாவது எட்ஜஸ் இருக்கா? கிடையாது, 0 எட்ஜஸ். அப்போது n minus 1 அப்படின்னா என்ன வரும்? 0. அப்போது தேர் ஆர் நோ எட்ஜஸ் அண்ட் நம்ம ஃபார்முலா படி நம்ம தியரம் படி போனாலும் 0 தான் வருது. ஸோ திஸ் இஸ் ப்ரூவ்ட். ஃபார் n is equal to 1 நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்து n is equal to 2. n is equal to 2க்கு இந்த ஒரு ட்ரீ மட்டும் தான் நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். டைமென்ஷன்ஸ் மாறலாம். லைக் நீங்கள் இப்படி கிராஸாக வைக்கலாம், இப்படி வைக்கலாம், லைக் தட். பட் 2 எட்ஜு வச்சு இதை மட்டும் தான் நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். கரெக்டாக? 2 வேர்டெக்ஸ் வச்சு இதை மட்டும் தான் நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இதில் எத்தனை நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்குது? இந்த டயக்ராம் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரே ஒரு எட்ஜ் தான் இருக்குது. கரெக்டாக? நம்மளோட தியரம் படி என்ன சொல்லலாம்? n minus 1. அப்போ n is equal to 2. 2 minus 1 is 1. அப்போ என்ன பண்ணலாம்? இதுவும் சேம். கரெக்டாக? ஸோ ஃபார் n is equal to 2வும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து n is equal to 3. இப்போது 3 வேர்டெக்ஸ் வச்சு நம்மளால் இதை மட்டும் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். கரெக்டாக? இதில் எத்தனை எட்ஜஸ் இருக்குது? 2 எட்ஜ் இருக்குது. ஃபார்முலா படி என்ன வரும்? n minus 1. 3 minus 1 which is 2. ஸோ போத் ஆர் சேம். ஸோ இந்த தியரம் வந்து n is equal to 1, 2, 3க்கு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு அசம்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன அசம்ஷன் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா this theorem holds good for the trees with fewer than n vertices. அதாவது என்னை விட கம்மியான வெர்டிசஸ் ஒரு ட்ரீக்கு இருந்துச்சுன்னா அப்போ இந்த தியரம் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அசம்ஷன் மேக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்மளோட தியரமை ப்ரூவ் பண்ண போகிறோம். எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ட்ரீ லைக் யூ கோயிங் டு ஹாவ் அ ட்ரீ வித் n vertices. ஓகேவா? அதில் உங்களுக்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்குது which is called ek. அது வந்து என்னென்ன வெர்டிசஸ் வச்சுருக்கோன்னா v1 and vj. இது ட்ரீன்னு அவங்க கொடுத்துட்டதுனால நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம்? viக்கும் vjக்கும் ஒரே ஒரு எட்ஜ் மட்டும் தான் இருக்கும். பிகாஸ் ஒரு ட்ரீல தேர் ஆர் நோ சர்க்யூட்ஸ் ஆர் நோ லூப்ஸ். கரெக்டாக? யூனிக் பாத் மட்டும் தான் இருக்கும் பிட்வீன் எனி 2 பேர் ஆஃப் வெர்டிசஸ். அப்போது இது ட்ரீன்னும் போது நம்ம என்ன கன்ஃபார்மாக சொல்லலாம்? viக்கும் vjக்கும் இருக்கிற ஒரே ஒரு கனெக்ஷன் இந்த ek மட்டும்தான், ek எட்ஜ் மட்டும்தான்னு நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம். ரைட்? இப்போது அக்கார்டிங் டு தியரம் 3.1. ஸோ இந்த தியரம் என்ன சொல்லியிருக்கு? லைக் தேர் இஸ் one and only one path between every pair of vertices in a tree. கரெக்டாக? ஸோ அதுதானே நம்ம இங்கே பண்ணோம். ஸோ இந்த தியரம் வச்சு we can for sure say that ek is the only connection between vi and vj. So using this theorem we can say that there is no other path between vi and vj except ek. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு vi vj இருக்குது. இப்போ இந்த viயும் vjவும் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே vi இருக்குது, இங்கே vj இருக்குது. the only connection is ek. ஸோ இப்போ நான் இந்த கனெக்ஷனை டெலீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? vi vj ஆகுமா? தனித்தனி காம்பனன்ட்ஸாக பிரிஞ்சிரும். இது ஒரு காம்பனண்ட்டாகவும் இது ஒரு காம்பனண்ட்டாகவும் பிரிஞ்சிரும். இது காம்பனண்ட்டாக பிரிகிறது தவிர்த்து என்ன ஆகும்? இது ட்ரீ தான் ஆக்சுவலி. லைக் உங்களோட மெயின் ட்ரீ டீலேருந்து
பிரிஞ்ச ரெண்டு காம்பனன்ட்ஸ் தான் இந்த ரெண்டு ட்ரீ, T1 and T2. ஓகேவா? ட்ரீலேருந்து நீங்கள் எதை பிரித்தாலுமே அது ட்ரீயாக தானே ஆக போகுது. ஸோ தட்ஸ் வாட் இஸ் T1 and T2. அதை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். லைக் deletion of EK from tree T will disconnect the graph. ஸோ கிராஃபை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? T மைனஸ் EK. அதாவது நம்மளோட ஃபர்ஸ்ட் தியரம் ப்ரூவ் பண்ணும்போது ஒரு கிராஃப்ல இருந்து ஒரு எட்ஜை ரிமூவ் பண்ணுறோன்னா அந்த கிராஃப் இஃப் இட் இஸ் நேம்ட் as G and that edge is named as X அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கிராஃப் எப்படி நேம் பண்ணியிருந்தோம்? G மைனஸ் எக்ஸ்ன்னு நேம் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் இங்கே நம்மளோட ட்ரீயோட நேம் வந்துட்டு T, நம்மளோட எட்ஜோட நேம் வந்துட்டு EK. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? we can represent it like T minus EK. அப்போ நம்ம அதை வந்துட்டு T minus EKல என்ன இருக்கும்? எக்ஸாக்ட்லி 2 காம்பனன்ட்ஸ், VI ஒன்றும் VJ ஒன்றும் இருக்கும். அப்போ VIயை நம்ம ட்ரீ 1ன்னு சொல்கிறோம், VJவை ட்ரீ 2ன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்துட்டு and since there were no circuits to begin with, each of these components is a tree. அதாவது உங்களுக்கு வந்துட்டு ஒரு சர்க்கியூட்டே கிடையாதுன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன சொல்லலாம்? நீங்கள் லைக் ஒரே ஒரு வெர்டெக்ஸாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன சொல்லலாம்? இது வந்து ஒரு ட்ரீ தான் அப்படின்னு சொல்லலாம். ட்ரீலேருந்து பிரியிற எதுவாக இருந்தாலுமே அது ட்ரீ தானே. ஸோ தட் இஸ் வாட் இஸ் டோல்ட் ஓவர் தேர். போத் ட்ரீஸ் T1 and T2 have fewer vertices than T. இப்போ Tல உங்களுக்கு வந்துட்டு n வெர்டிஸ் இருக்குன்னா, n வெர்டெக்ஸ் இருக்குன்னா, வெர்டிசஸ் இருக்குன்னா, அப்போ T1ல என்ன இருக்கும்? இப்போ Tல T1 T2ன்னு பிரியுது. ஓகேவா? இங்கே n வெர்டிசஸ் இருக்கு. அப்போ T1ல என்ன இருக்கும்? லெஸ் தேன் n தானே இருக்கும். கரெக்டாக? லெஸ் தேன் n இருக்கும். அதை நான் எப்படி மென்ஷன் பண்ணுறேன்? N1ன்னு மென்ஷன் பண்ணுறேன். இதுலேயும் லெஸ் தேன் n வெர்டிசஸ் தான் இருக்கும். கரெக்டாக? அதை N2ன்னு மென்ஷன் பண்ணுறேன். இப்போது நம்மளோட தியரம் ஹோல்ஸ் குட் ஃபார் ஒன் அசம்ஷன். வாட் இஸ் தட் அசம்ஷன்? ஒரு ட்ரீல லெஸ் தேன் n ஃபியூவர் தேன் n வெர்டிசஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட தியரம் ஹோல்ஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன் கிரியேட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக? இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். I guess you can see it. Assume that the theorem holds good for the trees with fewer than n vertices. நம்ம தியரம் என்ன? ஒரு ட்ரீக்கு n vertices இருந்துச்சுன்னா அதில் n-1 edges இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த தியரம் holds good for fewer than n vertices அப்படின்னா அதில் n-1 edges இருக்குன்னு தான் அர்த்தம். அதில் எவ்வளோ vertices இருக்கோ, லைக் T1ல n1 vertices இருக்குன்னா அப்போ n1 minus edges அதில் இருக்குன்றது அர்த்தம். கரெக்டா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட அசம்ஷன் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம அசம்ஷனை வச்சு இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போது n1 வெர்டிசஸ் இருக்குது which is less than n. அப்போ நம்மளோட தியரம் ஹோல்ஸ் குட். கரெக்டாக? அப்போ இதில் n-1 எட்ஜஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். n1-1 எட்ஜஸ். இதில் n2-1 எட்ஜஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த n1ம் n2ம் என்னது? இந்த டீலேருந்து தான் இந்த ரெண்டுமே பிரியுது. கரெக்டாக? டீன்ற ட்ரீலேருந்து தான் ரெண்டுமே பிரியுது. அப்போது n1 plus n2 is equal to n தானே, நம்பர் ஆஃப் வெர்டிசஸ். பட் எட்ஜஸ் எப்படி இருக்கும்? சின்ஸ் இட்ஸ் லெஸ் தேன் n, நம்ம என்ன சொல்லிக்கலாம்? n1-1 எட்ஜஸ் இருக்கும், n2-1 எட்ஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போது இது ஆக்சுவலி என்னது? T மைனஸ் EK தானே. இந்த T1ம் T2ம் என்னது? T மைனஸ் EK. கரெக்டாக? பிகாஸ் நீங்கள் வந்துட்டு ஈகேன்ற கனெக்ஷனை பிரித்ததுனால தான் இது ரெண்டாக பிரிஞ்சிருக்கு, T1 and T2ன்னு. அப்போது இது ரெண்டுமே சேர்த்து நம்ம என்ன சொல்லலாம்? T மைனஸ் EK அப்படின்னு சொல்லலாமா? ஸோ அப்போ என்னென்னு எழுதலாம் இங்கே? T மைனஸ் EK ஹேஸ் n-2 எட்ஜஸ். அந்த n-2 எட்ஜஸ் என்னென்னா, இது ஃபுல்லாகவே நீங்கள் T மைனஸ் EKன்னு சொல்வீங்களா? அப்போது இதையும் ஆட் பண்ணுங்கள். n1-1 ப்ளஸ் n2-1. அப்போ என்ன வரும்? n1 plus n2 minus 1 minus 1 வரும். அப்போது n1 plus n2 minus 2ன்னு வருமா? இந்த n1 plus n2 என்னது? இங்கே nன்னு ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ n minus 2. ஓகேவா? n minus 2 எட்ஜஸ். பட் வெர்டிசஸ் மட்டும் எப்படி சேமாக இருக்குது? பிகாஸ் டீலேருந்து பிரிஞ்சது தானே இது ரெண்டுமே. இதில் n1 வெர்டிசஸ் இருக்குது, இதில் n2 வெர்டிசஸ் இருக்குது. அப்போ n1 plus n2 is equal to n. அதனால தான் இங்கே n வெர்டிசஸ். ஓகேவா? அடுத்து இப்போ T மைனஸ் EKல வந்து இவ்வளோ எட்ஜஸ் இருக்குது அப்படின்னா T மைனஸ் EKன்றது என்னது? டீலேருந்து அந்த EKன்ற எட்ஜை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க. இப்போது அந்த EKன்ற எட்ஜை ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் எட்ஜஸில் 1 எக்ஸ்ட்ராவாக மாறும். கரெக்டாக? ஸோ n-2 என்னவாகும்?
n minus 2 plus 1 ஆகும். அந்த 1ன்றது தான் ek edge you are adding to it. அப்போ n minus 1 ஆகும். அப்போ T has n minus 1 edges and n vertices. Hence your concept is proved. Thank you.